கர்ம வீரர் காமராஜருக்கு புகழ் வணக்கம். காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா. கோவையில் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம் பேரவை சார்பில் கோவை மண்டல தலைவர் சுதர்சன் தலைமையில் வடகோவை பகுதியில் உள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் மாவட்ட மற்றும் நகர நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காமராஜரின் சேவைகளை நினைவு கூறும் வகையில் அவரது புகழை போற்றியும் கோஷங்கள் எழுப்பியும் மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து சுதர்சன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: தமிழகத்தில் கல்வி வளர்ச்சிக்காக பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்திய காமராஜர் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் தொடங்கப்படவும் கல்வி அனைவருக்கும் சென்றடையவும் முக்கிய பங்காற்றியவர். ஏழை மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியதன் மூலம் அவர் மக்கள் மனதில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளார். கல்வி கண் திறந்த கர்ம வீரர் என்று போற்றப்படும் பெருந்தலைவர் காமராஜரின் சேவைகளை நினைவு கூர்ந்து அவரது 124வது பிறந்தநாள் விழா கோவையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது என்று தெரிவித்தார். மேலும் காமராஜரின் 124வது பிறந்த நாளில் 124 மரக்கன்றுகள் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. 124வது அவதார தின விழாவில் நாங்கள் அரசிற்கு ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்க இருக்கிறோம். எப்படி அக்டோபர் 2, ஆகஸ்ட் 15 ஆகிய தினங்களுக்கெல்லாம் நீங்கள் மதுபான கடைகளை மூடுகிறீர்களோ, அதே போல கர்ம வீரர் பிறந்த தினமான ஜூலை 15 அன்றும் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று அரசிற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதே போல பெருந்தலைவரின் பிறந்தநாள் விழா அனைத்து பள்ளிகளிலும் மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்த வேண்டும். சில இடங்களில் சரியாக நடத்தப்படுவதில்லை. அனைத்து பள்ளிகளிலும் அதை கட்டாயமாக்க வேண்டும். நம்மை எல்லாம் படிக்க வைத்து இந்த அளவிற்கு வெளியில் நின்று பேசுவதற்கு நமக்கெல்லாம் படிப்பறிவை கொடுத்த ஒரு மூலதனமான ஒரு வழிகாட்டி என்று சொன்னால் பெருந்தலைவர் தான். அவரது புகழை நாமும் தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்திய உலகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமையும் நமது ஒரு வாக்குறுதியும் அப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு பிடிமானமாகவும் இருக்க வேண்டும். பெருந்தலைவரின் புகழை நாம எல்லா இடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. ஏனென்றால் நம்மளை எல்லாம் படிக்க வைத்து இந்த அளவிற்கு ஒரு தொழிலதிபர்களாகவும் ஒரு படித்த IAS IPS அதிகாரிகளாகவும் மாற்றிய பெருமை பெருந்தலைவரை மட்டுமே சாரும்.